السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுடைய அளப்பெரும் கிருபையால் ஹிஜ்ரி 1448 ஆண்டை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதிலும் இன்றைய இரவு முக்கியமான ஒரு இரவு. நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் தாசுஆவுடைய நோன்பு, பிறை 9 நோன்பு, அதற்கடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பிறை 10 நோன்பு. இப்படி சிறப்பான நாட்களை எதிர்நோக்கியவர்களாக இந்த இடத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நீண்ட பயான்கள் அல்ல, ஆனாலும் ஒரு சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் இதோடு சம்பந்தப்பட்டிருப்பதால் அதை பற்றி கொஞ்சம் நாம் பேசினால் நல்லாக இருக்கும் என்பதாக நான் நினைக்கிறேன். முதலாவது, நாம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் கோடான கோடி அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்தட்டும். அவர்களுடைய ஒரு பெரும் தேர்வுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு. இஸ்லாமியர்களுக்கென்று, முஸ்லிம்களுக்கென்று புதிய வருடம் ஒன்று வேண்டும் என்ற நேரத்தில் 4 விதமான மஷூராக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் முன்வைக்கப்பட்டது. முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை நாம் ஹிஜ்ரி புத்தாண்டாக எடுக்கலாம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகியதை நாம் ஹிஜ்ரி புத்தாண்டாக எடுக்கலாம். மூணாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டம் கிடைத்ததை நாம் புத்தாண்டாக எடுக்கலாம். நாலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனதை நாம் புத்தாண்டாக எடுக்கலாம். இந்த 4 மஷூராவில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செலக்ட் பண்ணினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன ஆண்டு. ஏனென்றால் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்தில் விஸ்தீரணப்படுத்தினார். மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரும் முன்னறிவிப்பு. புகாரி அவர்கள் சொன்னார்கள், உமிர்து பி கர்யத்தின் தஅகுலுல் குரா. அல்லாஹ் என்னை ஹிஜ்ரத் செல்லுமாறு, ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு எனக்கு கட்டளை போட்டிருக்கிறான். அது எப்படியான ஊர் தெரியுமா? தஅகுலுல் குரா, முழு ஊர்களையும் முழு நாடுகளையும் விழுங்கக்கூடிய ஊர். அப்படி என்றால்
அந்த ஊர்ல இருந்துதான் முழு நாடுகளும் வெற்றி கொள்ளப்படும் சொன்னார்கள். யகூலூன யஸ்ரிப், மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் யஸ்ரிப் என்பதாக சொல்கிறார்கள். யஸ்ரிப் என்றால் சஞ்சலம், தொத்து நோய் என்று கெட்ட அர்த்தம். போறதுக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றினார்கள். வஹியல் மதீனா, அது யஸ்ரிப் அல்ல, அது பட்டணம், அதோட சிட்டி. யகூலூன யஸ்ரிப் வஹியல் மதீனா, அது சாதாரண ஊர் அல்ல. தன்ஃபின் நாஸ கமா யன்ஃபில் கீரு ஹபதல் ஹதீத், கரல் பிடித்த துருப்பிடித்த இரும்பை எடுத்து கொல்லனுடைய உலையில் போட்டால் எப்படி நெருப்பு அந்த கரலை எல்லாம் துருவையெல்லாம் கிளியர் பண்ணுமோ, அதே போல மதீனாவில் பாவிகளை மதீனா வெளியேற்றிவிடும். நல்லவர்கள் மாத்திரம்தான் மதீனாவில் நிரந்தரமாக இருக்கலாம். அப்படியான ஊரைத்தான் ஹிஜ்ரத்துக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். சகோதரர்களே, ஹிஜ்ரத்துங்கிறது இப்ப நாங்க கொழும்புல ஊர்வலவு வாங்கி அப்படியே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு நிகழ்வு அல்ல. கொஞ்சம் நீங்க யோசிக்கணும், கொஞ்சம் உங்களோட கற்பனையில் எடுக்கணும். நாங்க நம்மளோட ஊர்ல நிம்மதியா சந்தோஷமா எந்த ஒரு குறையும் இல்லாம துனியாவிலேயோ தொழிலையோ படிப்பிலேயோ வயல்லையோ கடல்லையோ அல்லாஹ் இங்க எந்த குறையும் வைக்கல. இங்க ஒரே ஒரு கொலை மார்க்கத்துல தான் முன்ன பின் இருக்கு. மற்ற எல்லா துனியாவுடைய அத்துணை வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் திறந்து கொடுத்திருக்கிறான். நாங்க இங்க நிம்மதியா வாழ்றோம். இந்த நேரத்தில் உதாரணமா நீங்க கற்பனை பண்ணி பார்ப்போம். திடீர்னு ஒரு அறிவித்தல் வருது அரசாங்கத்தால, சாய்ந்த மருதுல உள்ள அவ்வளவு பேரும் போயிருங்க புத்தலையில, இல்லாட்டி ஹபரணையில, இல்லாட்டி வில்பத்துல, இல்லாட்டி சிங்கராஜவனத்துல. எங்கட கல்வி இதை கபூல் செய்யுமா? யாராவது ஒத்தனாவது ஊரை விட்டு வெளியே போவானா? யோசிங்க. பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், உலகத்திலே சிறந்த ஊர், அல்லாஹ்வுடைய ஆலயம் முதலாவதாக அமைக்கப்பட்ட ஊர். சில ரிவாயத்தில் வருது, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய ஊர். அவ்வளோ பரக்கத்தான ஊர்ல இருந்து நீங்க எல்லாரும் வெளியே போங்கண்டா எப்படி இருக்கு? அல்லாஹ்வுக்காக வேற ஆப்ஷன் ஒன்று இல்ல. முழு பேரும் வெளியேறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சஹாபாக்களையும் அனுப்பினார்கள். ஒவ்வொருத்தரா போறாங்க. முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபி அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபி பெண் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஹிஜ்ரத் செய்த குழந்தை ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. முழு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். எல்லாரையும் அனுப்பினாங்க. இது எல்லாரும் போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கல்பு துடிக்குது. ஏன் தெரியுமா? அமல்கள்ல லேட்டாகி அவங்களுக்கு பழக்கம் இல்லை. இன்னொரு அமல் என்றாலும் அவர் முன்னுக்கு நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஹிஜ்ரத் போறேன் இல்லையா, எனக்கு சந்தர்ப்பம் இல்லையா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்பிர், பொறுமையாக இரு அபூபக்கர், லஅல்லல்லாஹு யஜிது லக ஸாஹிபன், அல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு பொருத்தமான ஒரு தோழரை தருவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார். அந்த தோழர் யாரும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சந்தோஷத்தால வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு போய் 2 பெரிய ஒட்டகங்களை வாங்கி அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பித்தார். ஹிஜ்ரத்துக்கு ரெடி. என்னது? ட்ரிப் போறதுக்கு அல்ல, சொந்த ஊரை, சொத்து செல்வங்களை, குடும்பத்தை விட்டு வெளியே போறதுக்கு. இப்ப முழு பேரும் போயாச்சு மதீனாவுக்கு. மக்காவுடைய நிலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரம்தான் மதீனாவுல மக்காவுல இருக்கிறான். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அப்படியே ஒரு திட்டம் போட்டாங்க. என்னண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல போகல,
மக்கால தான் இருக்கிறார், நாங்க என்ன செய்யணும், அவரை எப்படியாவது மதீனாவுக்கு போகாமல் தடுக்கணும். மக்காவுல முஸ்லீம்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் ஒன்று இருந்துச்சு, காபிர்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருந்துச்சு. முஸ்லிம்களுடைய அந்த ஒன்று கூடல் சபைக்கு பெயர் தாருல் அர்க்கம். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. முஸ்லிக்குகள் கூடுவாங்க தாருல் நதுவா. அல்லாமா இப்னு இஸ்ஹாக், அதே போல அல்லாமா அஸ்ஸீரத்துன் நபவியால இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இப்ப முழு காபிர்களுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் சேர்ந்து வந்தாங்க. மஷூரா ஒன்று நாங்க பண்ணுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மக்காவில் இருந்து வெளியே அனுப்பக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். அப்படியே வந்தாங்க அவங்களோட பார்லிமெண்ட்டுக்கு. வரலாறுல எழுதுறாங்க, அந்த பார்லிமெண்ட்டுடைய தாருன் நதுவாவுடைய வாசல்ல ஒரு வயசு போன கிழவர் நல்ல நரைத்த தாடியோட நல்ல அழகான உடுப்புகளை உடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருந்தானாம். சொன்னானாம் அந்த கிழவன், நீங்க ஒரு மஷூராவுக்கு வார மாதிரி விளங்குது, என்னிடமும் நல்ல ஆலோசனைகள் இருக்குது, நானும் உங்களுக்கு ஆலோசனைகள் தாரேன், என்னையும் உங்களோட சபைக்கு அழைத்து செல்லுங்கள். அது யாரும் இல்லையாம், ஷைத்தான். ஷைத்தான் மனித ரூபத்தில் வந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதையை முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ போனதோட மஷூரா, முதலாவது மஷூரா, இரண்டாவது மஷூரா, மூணாவது மஷூரா. இந்த 3 மஷூராக்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்கள் பண்ணின 3 மஷூரா. முதலாவது மஷூரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவருடைய வீட்டுக்குள்ளேயே வெளியே போக விடாமல் கட்டி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைப்போம். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ. அல்லாஹ் சொல்றான், உங்களை வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்க போறாங்களாம். இரண்டாவது மஷூரா. இப்ப இந்த மஷூராவை சொன்னதோட நஜித்ல இருந்து வந்த கிழவர் சொன்னார், இந்த மஷூரா சரி வராது, இந்த ஆலோசனை சரி வராது. நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சாலும் வீட்டுடைய ஓட்டையால அவர் இஸ்லாத்தை பரப்புவார். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அது போதும் அவர் இஸ்லாத்தை பரப்புறது. இந்த மஷூரா பிழை. வேற மஷூரா. இரண்டாவது மஷூரா, அவரை நாடு கடத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்துவோம், மதீனாவை விட்டு ரொம்ப தூரமான ஒரு பகுதிக்கு அவரை கொண்டு போய் விட்டுருவோம். நஜித்ல இருந்து வந்த கிழவர் இப்லீஸ் சொன்னாரு, அவரை நீங்க உலகத்துல எந்த மூலையில கொண்டு போய் விட்டாலும் அந்த நாட்டை அவர் முஸ்லிம் நாடாக மாற்றுவார். அவரது பேச்சு, அவரது பேச்சில உள்ள வசீகரம், அவருடைய பேச்சில உள்ள இன்பம், முழு மக்களும் அதற்கு அடிமையாகி விடுவார்கள். இந்த மஷூராவும் சரி வராது. சரி, அப்ப மூணாவது மஷூரா, அபூ ஜஹல் எழும்பினார். அவர் சொன்னார், நாங்க ஒரு ஆள் அவரை கொலை செஞ்சாதான் பிரச்சனை, நாங்க ஒரு ஆள் கொண்டாதான் பிரச்சனை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்பயே கொலை செஞ்சிருக்கலாம். அங்க உள்ள பிரச்சனை என்னன்னா கோத்திர பிரச்சனை. என்ன கொண்டா என்னுடைய கோத்திரமே வரும் உங்களை கொள்றது. ஒருத்தர் கொண்டா அவர் மாட்டிக்குவாரு. கோத்திரத்துக்கிட்ட இருந்து தப்பேறாது. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லாம விட்டாங்க. அபூ ஜஹல் சொன்னான், நாங்க 12 தலைவர்களும் ஆளுக்கு ஒரு வாள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து முகம்மது வீட்டிலிருந்து வெளியில வர நேரத்தில் மாறி மாறி வெட்டுவோம், யாரு கொலை செஞ்சு தெரியாம இருக்கட்டும். யார பிடிக்க, யாரு கொண்டே விளங்காது. இப்லீஸ் சொன்னான், அல் கௌலு மா கால ரஜுல். அபூ ஜஹல் சொன்னாரே, இதான் சரியான மஷூரா, இப்படி செய்யுங்க. அல்லாஹ் அதையும் அறிவிச்சான், அவ் யக்துலூக். நபியே, கடைசி மஷூரா, உங்களை கொல்ல வேண்டும் என்று மஷூரா எடுத்திருக்கிறார்கள். வயம்குரூன, அவர்கள் மக்ர் செய்கிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். பகல் நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மூடிக்கொண்டு உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனான். போய் சொன்னாங்க, அபூபக்கர் ரெடியாகுங்கள், இன்று இரவு நானும் நீ ஹிஜ்ரத் போகலாம்.
ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோட என்னுடைய தகப்பன் அழ ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு அழுதார் என்றால், ஒரு மனுஷன் சந்தோஷத்தால இவ்வளவு அழுவாரா என்று நான் ஆச்சரியப்படும் அளவுக்கு என்ற தகப்பன் அழுதலை நான் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டு போறது. சகோதரர்களே, இப்ப முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அப்படியே சொன்னாங்க, அலி, இன்னாருடைய அமானிதம் என்னுடைய கையில் இருக்குது. அதுல முக்காவாசி முஷ்ரிக்குகளுடைய அமானிதம். நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். முழு பேரும் மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு நம்பினாங்கண்டா, அவங்களோட அமானிதங்களை, பெருமதியான பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பாதுகாப்பாக கொடுத்து வைத்திருந்தார். சொன்னாங்க, அலி, நான் போறேன், நீ என்ன செய்யணும், இன்ன அமானிதத்தை இன்னாரிடம் ஒப்படைக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே சொன்னாங்க, நீ என்னுடைய படுக்கையில் படுக்க வேண்டும். இரவுடைய நேரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறார்கள். இப்ப அபூ ஜஹிலும் ஏனைய தலைவர்கள், மக்கத்து குறைஷி தலைவர்களும் வந்து என்ன செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு கையில ஒரு வாள். இப்ப அபூ ஜஹில் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்ற ஆக்களை பார்த்தா சிலாக்களுக்கு அந்த கிண்டல். ஒருத்தர் நல்லா ஜமாத்துல போறாரு, ஒருத்தர் நல்ல தொழுகையாளியா இருக்காரு, ஒருத்தர் அல்லாஹ்வோட தொடர்பாகிறாரு, துனியாவை விட தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருண்டா இவருக்கு வேற வேலை இல்லை. ஒரு சிலாக்கள் கதைக்கிறேன், இவருக்கு வேற வேலை இல்லை, இவருக்கு தானா தொழில், இவருக்கு பொண்டாட்டி இல்லையா, இவருக்கு பிள்ளை இல்லையா, இவர் ட்ரிப் கொண்டு போற இல்லையா. அவன் மார்க்கத்துக்காக இறங்கியிருக்கான், அல்லாஹ்வுக்காக இறங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுட காரியங்கள் அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான், அவன் காரியங்கள் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். யாரு தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ இவங்களை நீங்க தாக்கினீங்கண்டா அல்லாஹ் உங்களை தாக்க ஆரம்பிப்பான். நாங்க தீனுக்கு பங்களிப்பு செய்யறண்டா செய்யணும், இல்லண்டா வாயை பொத்தி பார்த்துட்டு இருக்கோம். செய்யறவனையும் போய் தடுக்கப்படாது, செய்யறவனையும் தடுக்கப்படாது. இவருக்கு ஒரே ஜமாத்து தானா, இவருக்கு ஒரே பள்ளி தானா, இவருக்கு இதானா தொழில், அது அவருடைய தொழில், நீ உண்ட தொழில பார். இப்ப அபூ ஜஹில் என்ன செஞ்சார், இப்ப அவங்களுக்கு சந்தோஷமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கனவு போட்டு இருக்கு, இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க, கொள்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அபூ ஜஹில் சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு யார், வீட்டுக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சொன்னார் என்ன தெரியுமா, யஸ்உமு முஹம்மதுன், இவர் சொன்னாரு, அன்னக்கும், நீங்க எல்லாரும் இந்த மக்காவாசிகள், அன்னக்கும் இதா தாபஅதும் அலா அம்ரிஹி, அவருடைய சொல்ல கேட்டு இஸ்லாத்துக்கு வந்தா, குன்தும் முலூக்கல் அரபி வல் அஜம், நீங்க ஒரு காலத்துல அஜமிகளுடைய அரசர்களாக மாறுவீங்களா. சும்மைதா அன்தும் மித்தும், உங்களுக்கு மௌத்து வருமாம், நீங்க மௌத்தா போவீங்களாம், அதுக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டுவானுமாம். எழுப்பாட்டி துஜஅலு லக்கும் ஜினானுன் கஜினானில் உர்துன், ஜோர்டான்ல இருக்கிற மாதிரி பச்சை பசேல் என்ற தோட்டங்கள் துறவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாம். சும்மா அன்தும், நீங்க இவருக்கு கட்டுப்படல, இஸ்லாத்துக்கு வரல, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, இந்த நிலைமையிலே நீங்க மௌத்தா போனீங்க என்று சொன்னால், சும்மாந்தும் மிலாமித்தும், நீங்க மௌத்தா போய் அல்லாஹ் உங்களை எழுப்பாட்டி, துஜஅலு லக்கும் நாருன் துஹரகூன ஃபீஹா, அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை உண்டாக்கி அந்த நரகத்துல உங்களை போட்டு பத்த வைப்பானாம். பாத்தீங்களா, இப்படி எல்லாம் சொன்னாரு. இன்றைக்கு இவருக்கு வீட்டை விட்டு வெளியே போக இயலாது என்று சொல்ல எல்லாரும் சிரிக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து ஒரு பொடி மண் அள்ளி சொன்னார்கள், நஅம்,
ஆம் அபூ ஜஹில் அன அகூலு தாலிக் வ அன்த வாஹிதும் மின்ஹும், நான் சொன்னேன் நல்லவர்களுக்கு சொர்க்கம் என்றேன், தீயவர்களுக்கு நரகம் என்றேன், அந்த நரகவாதிகளில் நீயும் ஒருவன் என்று சொல்லி ஓதினார்கள். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். அப்படியே ஓதிக்கொண்டு வந்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, நபியே அந்த காபிர்களுக்கு முன்னாலே ஒரு தடை, வமின் கல்ஃபிஹிம் சத்தா அந்த காபிர்களுக்கு பின்னாலே ஒரு தடை, ஃபஹுஷைனாஹும் அவர்களை நாங்கள் மூடி மயக்கத்தில் ஆழ்த்துவோம், ஃபஹும் லா யுப்சிரூன் அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள். இந்த வசனத்தை ஓதி மண்ணை அப்படியே வீசினாங்க. முழு பேருடைய தலையிலையும் மண் விழுந்தது. அவ்வளோ பேரும் மயங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. மதீனாவுக்கு வலமையாக போற வழியால போகாம பின் வழியால வந்து அப்படியே சவுர் குகையில மறைந்து கொண்டார்கள். இது மக்கால இருந்து வெளியான வரலாறு. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வாரத்துக்கு முன்னால திருமிதியில வருது. இன்னைக்கு நீங்க ஹரத்துக்கு போனா இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சு பாருங்க, சரியா கிளாக் டவருக்கு முன்னால புதுசா கடைசியாக கட்டப்பட்ட 2 மினாரா இருக்கு. எல்லா டோமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா கிளாக் டவருக்கு முன்னால 2 டோம் இருக்கு. அதான் லாஸ்டா கட்டி முடிச்சது. கேட் நம்பர் 1 பாபுல் உம்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அந்த இடத்துக்கு பெயர் ஹஸ்வரா. ஹஸ்வரான்ற ஒரு மார்க்கெட் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்து. அதெல்லாம் மார்க்கெட், சஹாபாக்கள் ஊடு, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு எல்லாம் அந்த ஏரியால தான் இருக்கு. இப்ப அதெல்லாம் பள்ளி வாசல், ஹரம் ஷரீஃபா இருக்கு. அங்கனைக்கு வந்து நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காபாவை பார்க்கறாங்க. கண்கள்ல கண்ணீர் வழியுது. சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக உலகத்திலே ஆக சிறந்த இடம், உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் ஏ காபாவே நீதான். அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த ஊர்வாசிகள், இந்த மக்காவாசிகள் என்னை மாத்திரம் விரட்டல் என்று சொன்னா நிச்சயமாக நான் ஒரு நாளும் மா ஹரஜ்து மின்கி உன்னை விட்டு போக மாட்டேன் என்று கண்ணீர் வடித்து விட்டுதான் மக்காவிலிருந்து வெளியே போனார். சகோதரர்களே, அப்படியே போனவங்க சவுர் குகையில் 3 நாட்கள். அந்த 3 நாட்கள் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான திட்டமிடல். இங்க சுபகாகுது, தஹஜ்ஜுக்கு வெளியே வரவர இன்னும் காணல. இவன் பார்த்துட்டு இருக்கான் வாளோட. ஒரு வயசான ஒரு மனிதர் வந்தார். மாதா தந்தபிரூன ஹாஹுனா, இங்கே யாரை எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், முஹம்மதன் ஹய்யபகுமுல்லாஹ், நீங்கள் நாசமா போய்விட்டீர்கள், நீங்கள் கை சேதப்பட்டு விட்டீர்கள், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி போட்டான். முஹம்மது வெளியே போயிட்டாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஜன்னலால எட்டி பார்த்தா ஒருத்தர் படுத்திருக்கார். யாருன்னு பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஒட்டனடியா அறிவித்தல், யார்? முஹம்மதையும் அவருடைய தோழர் அபூபக்கரையும் கொண்டு வந்து ஹய்யன் அவ் மையித்தன், ஹயாத்தோடையோ அல்லது மௌத்தாகியோ அவங்களோட பொடியை சரி கொண்டு வந்து தந்தால் ஒரு தலைக்கு 100 ஒட்டகம். 2 பேரையும் கொண்டு வந்தா 200 ஒட்டகம் விடுவானா? எல்லாரும் தேடி போறான். அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பாதுகாப்பவன். நாங்க நினைக்க வேண்டிய, கல்வியில் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், நாங்க எப்ப அல்லாஹ்வுடைய காரியத்துக்கு இறங்குறோமோ, தீன்ட காரியத்துக்கு இறங்குறோமோ, மார்க்கத்துக்காக இறங்குறோமோ, அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான். புகாரில வருது, யுபுதலர் ரஜுலு ஹஸப ஈமானிஹி, ஒவ்வொருத்தருடைய ஈமானுடைய தரத்தில் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பார். இன்கான ஃபீ ஈமானிஹி ஸலாமத்துன் ஸீத ஃபீ பலாயி, அவருடைய ஈமான் ஸ்ட்ராங்காக இருந்தா சோதனை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈமான் பலவீனமா இருந்தா சோதனையும் பலவீனமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் சோதிப்பான், ஆனா ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதித்தான் என்றால், அந்த முஷ்ரிக்கீன்கள் குகை வாசலுக்கு வந்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான திட்டமிடல் 4 பேரை ஏற்பாடு செய்து வைத்தார்கள். 4 பேர். ஒன்று வழிகாட்டி, மக்காலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டி. அவருடைய பெயர் அப்துல்லா இப்னு உரைகித். அவர் ஒரு முஸ்லிம் அல்ல. இரண்டாவது ஒரு சிஐடி, ஒரு உளவாளி. மக்காவுல என்னென்ன நடக்குது என்று பார்த்துட்டு வந்து இங்க தகவல் தரும். அது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா பின் அபி பக்கர். அவர் பகலில் மக்காவாசியரோடு இருப்பார், இரவில் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுவார். மூணாவது குடிபான ஏற்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பழைய அடிமை ஆமீர் இப்னு ஃபுஹைரா, அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருவதை போல வந்து அப்படியே நழுவி குகைக்கு வந்து பால் கொடுப்பார். நாலாவது சாப்பாடு. சாப்பாட்டு பொறுப்பை ஏற்றது புகாரில வருது ஒரு பெண்மணி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா பின்து அபி பக்கர், ஒரு வீர பெண்மணி. தூக்கு மரத்துல மகன் தொங்குறத பார்த்து கூட கலங்காமல் அவருக்கு ஆறுதல் கூறிய பெண் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாத்தா. ஆயிஷா நாயகி விட 10 வயசு மூப்பு. அவங்க தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. பாருங்க, பெண்கள் வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எங்கட காலங்கள், நேரங்கள், எங்கட லைஃப் ஸ்டைல்கள் எல்லாம் ஒரு ஜாதி வித்தியாசமாக போகும். நான் ஹிஜ்ரத்துடைய பாடம், இது நீண்ட வரலாறு. 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பேசினாலும் பேசி முடிக்க இயலாது. நான் சுருக்கமாக முடிச்சிட்டு ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துறேன். தயவு செய்து நாங்க இந்த புது வருஷத்துல நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாங்க சில விஷயங்களை எங்கட கல்வில எடுக்கணும். அல்லாஹ் 1448வது ஹிஜ்ரத்துல எங்களை காலடி எடுத்து வைத்திருக்கிறான். இந்த ஆண்டு எங்கட வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஆண்டாக மாறும். இந்த ஆண்டிலிருந்து எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்புகள் அதிகமாகணும். இந்த ஆண்டிலிருந்து எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள நெருக்கம் கூடணும். இந்த ஆண்டிலிருந்து நான் கண்ணால செய்யும் பாவம், காதால செய்த பாவம், உடல் உறுப்புகளால செய்த பாவம், மொபைல் போனால செய்த பாவம், முழு பாவத்துக்கும் தௌபா செய்யும். இந்த நியத்தோட இன்றைய நாள்ல நீங்க எழும்பி போங்க. இந்த மாற்றம் வரல என்று சொன்னா சகோதரர்களே, இந்த பயான்கள் நடக்கிறதுலையும் வேலல்ல, இந்த கூட்டத்திலையும் வேலல்ல. முழு நோக்கமும் நாங்க அல்லாஹ்வோட நெருங்குறது தான். கொஞ்சம் யோசிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொகுசாக வாழ்ந்து தங்க கட்டில தூங்கி இந்த ஹிஜ்ரத்தெல்லாம் போகலாம், இந்த சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு போகலாம், நாங்க இப்படித்தான் இருப்போம் இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நாங்களும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் இல்லை. 23 வருஷம் 40லிருந்து 63 வயசு வரைக்கும் படாத பாடுபட்டு சக்கராத்தில் கூட அழுது உங்களுக்காக கவலைப்பட்டு மௌத்தாகி ஹிஜ்ரத் போய் 1448 ஆண்டுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1438 ஆண்டுகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி 1436 ஆண்டுகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகி 1426 ஆண்டுகள். இவங்க எல்லாம் ஹிஜ்ரத் போன ஆக்கள், மார்க்கத்தை வளர்க்க போன ஆக்கள். மீடியா இல்லாத காலம், எதுவுமே இல்லாத காலம், 1000 வருடங்கள் தாண்டியும் அவர்களுடைய பெயர்கள் இந்த உலகத்தில் நிலைக்குதா இல்லையா? என்ன இருந்தது சகோதரர்கள், தாய்மார்கள்? என்ன இருந்தது அவர்களிடம்? அவர்களிடம் இருந்தது ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய தொடர்பு சரியாக இருந்தது. அதனால அல்லாஹ் அவங்களை உயர்த்தி கொண்டே போறான். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வோட தொடர்புகள் சீராகுமோ, ஈமான் சீராகுமோ, அல்லாஹ்வுக்காக எதையும் இழக்கும் ஈமானிய தன்மை எங்களிடம் வருமோ, அப்பொழுது அல்லாஹ் எங்களை மௌத்தாகினாலும் இந்த உலகத்தில் வாழ வைப்பான். நாங்க மௌத்தாகுவோம், நாளைக்கு நான் மௌத்தாகுவேன், நீங்க மௌத்தாகுவீங்க, யார் நிரந்தரம் இல்லை. மௌத்தாகினாலும் உங்களால் செய்யப்பட்ட அமல்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கு. இதுக்கு ஹிஜ்ரத் ஆகப்பெரிய ஒரு பாடம். ஹிஜ்ரத் போய் அங்க மார்க்கத்தை வளர்த்து, அங்க மஸ்ஜிது நபவியை உருவாக்கி, அங்க சஹாபாக்களை முழு உலகத்துக்கு அனுப்பி இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக்கி சைனா வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு போனார்கள் சஹாபாக்கள். இன்னைக்கு சைனால சஹாபாக்கள் கபர், இந்தியால தமிழ்நாட்டில் சஹாபாக்கள் கபர், தமிழ்நாட்டில் இருக்கு. ஜோர்டான்
ஈரான்ல இருக்கு, பலஸ்தீன்ல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கபர் இருக்கிறான். பலஸ்தீன் உலமாக்கள் சொல்றாங்க அவ்வளவு தியாகம் செய்தார்கள். இந்த மார்க்கம் வளர்வதற்காக அனைத்தையும் வளர்ந்தார்கள். இன்றைக்கு எங்களால மார்க்கம் வளருதோ இல்லையோ, நிறைய பேரால மார்க்கம் குழி தோண்டி புதைக்கப்படுது. புதிய வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. வரலாறு பேசுறது நோக்கம் அல்ல. நாளைய நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாள், தாசுஆவுடைய நோன்பு சிறப்பான ஒரு நோன்பு. அடுத்தது ஆஷூராவுடைய நோன்பு, வெள்ளிக்கிழமை நோன்பு. கட்டாயம் மிஸ் பண்ணாம பிடிங்க. முஸ்லிம்ல வருது, ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். நாளைக்கு பிடிக்காதவர்கள் வெள்ளியும் சனியும் பிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பிடிக்க வசதி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் உலமாக்கள் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. சகோதரர்களே, இந்த நோன்புடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நோன்புடைய நாளில் அல்லாஹ் பல நிகழ்வுகளை நிகழ்த்தினான். அதுல 3 முக்கியமான நிகழ்வுகள் ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லிம்ல வருது, ஆதாரபூர்வமான வரலாறு கிதாபுகள்ல வருது. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாத்தினால், இரண்டாவது ஃபிரௌனை அழித்த நாள், மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட கர்பலாவுடைய நாள். இந்த வெள்ளிக்கிழமை, வார வெள்ளிக்கிழமை, ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் பிறை 10 தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்கிலே கர்பலாவிலே வைத்து கொலை செய்யப்பட்டார். அல்லாஹ்வுக்காக, வேற யாருக்காகவும் அல்ல. சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனையில் எடுங்க. தாய்மார்களே, கொஞ்சம் சிந்தனையில் எடுங்க. இந்த புனிதமான ஆண்டு, இவ்வளவு வரலாறுகளை சுமந்த இந்த மாதம், இந்த மாதத்துக்கு பேரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். கொஞ்சம் நாங்க சிந்தனையில் எடுப்போம், எங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குவோம். தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக பாருங்க, அந்த அஸ்மா, ஒரு பெண், ஒரு குடும்பமே தீனுக்காக உழைத்தது. ஒரு பெண். எங்களால தீன் ஹயாத்தாக்கப்படுதா, தீன் மௌத்தாக்கப்படுதா? எங்கட வாழ்க்கையில எங்கட மகரம் பேன்ற விஷயம், எங்கட ஒழுக்க விஷயம், எங்கட போனுடைய விஷயம், சோசியல் மீடியாவுடைய விஷயம், இந்த அளவுக்குண்டா அதெல்லாம் பேசுறதுக்கு சபையில மூத்தவங்க இருக்கிறதால நான் பேசல. அதெல்லாம் பேசுகிற அவ்வளவு கேவலமான சில நடவடிக்கைகள் முஸ்லிம் பெண்களால சோசியல் மீடியால அரங்கேறி கொண்டிருக்கு. ஆகையால் இந்த வருடம் நீங்கள் மாற வேண்டிய வருடம் இது. எங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக வேண்டிய காலம் இது. அல்லாஹ்வுடைய தொடர்பு அதிகரிக்க வேண்டிய நாள் இது. சிறப்பான நாள். தௌபா செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும். அடுத்த ரமலான் வரைக்கும் 27 வரைக்கும் காத்திருக்க கூடாது. ஆக முக்கியம் தொழுகையை கையில் எடுக்கணும். மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யறது நிப்பாட்டணும். பழி வாங்குற தன்மைகளை விடணும், மன்னிக்கணும், மறக்கணும், பொறாமைத்தனத்தை இல்லாமலாக்கணும். அநியாயம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் முடிவை கொடுத்த காலம். செய்தது எல்லாம் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். வார வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், அந்த ஆஷுரா தினம் 10 பிறை 10 உசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டான். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயா எழுதுறாங்க. அதே போல இமாம் தபரானி அல் முஅஜ்ஜமுல் கபீர்ல பதிவு செய்யறாங்க, அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்று சொல்லி ஒரு அரசன் இருந்தார். உமையாக்கள் ஹிலாஃபத் முடிஞ்சதுக்கு பின்னால் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாசம் இதோட ஹிலாஃபத் முடிஞ்சு 30 வருஷம். இதுக்கு பின்னால உமையாக்களுடைய அரசாட்சி, அவ்வளவு மலிக்கின் ஃபில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மன்னராக முடிசூடப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மச்சான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தம்பி அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்தான் இஸ்லாத்துல முதலாவது அரசன். அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால அவரோட மகன் வந்தார் யசீத். அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால அவரோட மகன் வந்தார் முஆவியா. அவருக்கு பின்னால மர்வான் வந்தார். அவருக்கு பின்னால் 5வது கலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான். அப்துல் மலிக் பின் மர்வான் கூஃபால இருக்கார். கூஃபாங்கிறது ஈராக்குடைய ஒரு பிரபல்யமான ஒரு சிட்டி.
அங்கதான் இமாராத் அவங்களுடைய அரண்மனை கோட்டை இருந்தது. இப்ப இன்னொரு இருந்தார், அவரோட பேரும் அப்துல் மலிக். அவரோட பேர் அப்துல் மலிக் பின் உமைர் அல்-லஹ்மி, பெரிய தாபிஈ. அப்துல் மலிக் உட்கார்ந்து இருக்கார், ராஜா உட்கார்ந்து இருக்கார், அதுக்கு பக்கத்துல தாபிஈ இருக்கார். ராஜாவுக்கு முன்னால ஒரு மனிதனுடைய தலை வைக்கப்பட்டிருக்கு. தலை, அந்த காலத்துல சில அரசர்கள் ஈவிரக்கம் இல்லாதவன் இருக்கான் தெரியுதானே, அவங்களுக்கு அரசுக்கு ஒத்து வரலன்னா அவருடைய கதை முடிச்சிடும். ஒருத்தர தலை வைக்கப்பட்டிருக்கு, ரத்தம் கொட்டி கொண்டிருக்கு. அடுத்த அப்துல் மலிக் அத்தாபியை சொன்னார், இன்னி லஅரா அஜபன் ஃபீ ஹாதல் மஜ்லிஸ். அரசரே, கலீஃபாவே, நான் நீண்ட காலமாக இந்த அரண்மனையில் இருக்கேன். உங்களுக்கு முன்னால 3 ராஜாக்களை நான் கண்டிருக்கிறேன். நீங்க 4வது ராஜா, 4வது அரசர். இந்த 4 பேருடைய ஆட்சியிலையும் தொடராக நடந்து வந்த ஒரு ஆச்சரியம். இப்ப இருக்குது ஒரு தலை, இதுக்கு முன்னால ஒரு தலை வைக்கப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாலேயும் ஒரு தலை வைக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாலேயும் ஒரு தலை வைக்கப்பட்டுச்சு. இதே அரண்மனையில இந்த கூஃபாவுல வைக்கப்பட்ட முதலாவது தலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை. அது அநியாயமாக வெட்டப்பட்ட தலை, அநியாயமாக வெட்டப்பட்ட தலை. அந்த தலையை வெட்டியவன் உபைதுல்லா பின் ஜியாத். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைக்கு பின்னால், உபைதுல்லாவுடைய ஆட்சிக்கு பின்னால் முஹ்தார் என்பவர் இந்த கதிரையில உட்கார்ந்திருந்தார். அந்த முஹ்தாருக்கு முன்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்த உபைதுல்லாவுடைய தலை வைக்கப்பட்டது. முஹ்தாருக்கு பின்னால அல்லாஹ்வுடைய வேலையை பாருங்க. அல்லாஹ் இருக்கிறானே, அநியாயக்காரர்களை ஒரு நாளும் விட மாட்டான். முஹ்தாருக்கு பின்னால முஸ்அப் பின் ஜுபைர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். அவருடைய தலை, முஹ்தாருடைய தலை முஸ்அபுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால முஸ்அபுடைய தலை இருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்தது அவர் சொன்னார், அல்லாஹ்வுக்காக நீ ஒன்றும் சொல்லாத, நீ வாயை மூடு. லா அராக்கல்லாஹுல் காமிசத்த, யா அல்லாஹ் 5வது தலையை நீ இவனுக்கு காட்டிடாத என்று சொல்லி போட்டு அந்த அரண்மனையை உடைச்சிட்டு வேற அரண்மனையை வைத்தார். என்ன சொல்ல வாரண்டா, உலகத்தில் நடந்த அநியாயம், பெரிய அநியாயம். அந்த கர்பலாவுடைய தினம் அல்லாஹ் என்ன செய்தார், பரம்பரையாக பழிவாங்கினான். ஆகைய உலகத்துல வாழ்ற காலத்தில் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, யாருக்கும் அநியாயம் செஞ்சிட வானாம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிட வானாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள், தீனுக்காக முயற்சி செய்தவர் காப்பாற்றப்பட்ட நாள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். இதெல்லாம் தனித்தனி பாடங்கள், நீண்ட நீண்ட வரலாறுகள். இதிலெல்லாம் நாங்க விளங்க வேண்டியது சுருக்கமான விஷயம் என்ன தெரியுமா, உலகத்துல நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான். உலகத்துல நீங்க அல்லாஹ்வை கோபப்படுத்தினா அல்லாஹ் உங்களை கோபப்படுத்துவார். ஆகையால் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வருடத்துடைய ஆரம்பம் ஒரு புது மாற்றத்தை உண்டாக்குங்க. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யறதை விட்டுடுங்க. வாயால முஹப்பத் இருக்குது, வாயால நாங்க அல்லாஹ் ரசூலை விரும்புறோம் சொல்லி சரி வராது. இமாம் ஷாஃபி சொல்லுவார், தஹ்ஸீல் இலாஹ وأنت تظهر حبه هذا محال في القياس بديع إن كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. முஹப்பத் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்றீங்க. இது என்ன முஹப்பத்? இது என்ன முஹப்பத்? நீங்களும் கேட்க வேண்டியது, நானும் கேட்க வேண்டியது, அல்லாஹு தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டை யாரை கொண்டு உருவாக்கினானோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. ஏ மக்களே, ஒரு நாள் வரும் அல்லாஹ் உங்க எல்லாரையும் நிப்பாட்டி வைத்து கேள்வி கணக்கு கேட்பான். அதற்கு முன்னால் நீங்கள் உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளும். வஸினு அமாலக்கும் وزنوا أعمالكم
قبل أن توزن أعمالكم ஒரு நாள் வரும் அல்லாஹ் ஒரு தராசியை வைத்து அமல்களை எல்லாம் நிறுப்பான். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ அல்லாஹ் சொல்றான் நீதி தராசு, ஸ்கேல் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி தராசு. ஒரு அநியாயம் நடக்காது, உங்களோட அமல்கள் எல்லாம் நெருக்கப்படும். நெருக்கப்படுவதற்கு முன்னால் உலகத்தில் இன்றைக்கு ராவைக்கு வாலிபர்களே, குறிப்பாக நீங்க வாலிப பெண்களே, குறிப்பாக நீங்க படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிங்க. இந்த படுத்த படுக்கையில நான் மௌத்தாகினா நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு சிலர் நினைக்கிற அல்லாஹ் தான் எழுதிட்டான் தானே சொர்க்கமா நரகமாண்டு, மரணத்துக்கு நாங்க தடமாறுறோம். இதே கேள்வி சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ் தான் முடிவு பண்ணிட்டான் நாங்க நல்லவனா கெட்டவனாண்டு. யா ரசூலல்லாஹ், புகாரில வருது, எதற்காக நாங்க அமல் செய்யணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பலி அமலு, அப்படி இல்லை சஹாபாக்களே, நல்லமல்கள் செய்து கொண்டே இருங்கள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீ சொர்க்கவாதியாக இருந்தால் உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வதை அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். நீ நரகவாதியாக இருந்தால் உலகத்தில் உனக்கு நன்மை செய்வது கஷ்டமாக இருக்கும். இப்ப நீங்க கேட்கணும், நல்லமல் செய்யறதுக்கு இன்பமா இருக்குதா? நான் கேட்கணும், பாவம் செய்யறதுக்கு இன்பமாக இருக்குதா? நாங்க யாரையும் கியாமத் நாள் எழுப்பி என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்கவும் மாட்டான், அவங்கள பத்தி என்ன கேட்கவும் மாட்டான். உங்களை தனித்தனி விசாரணை, அந்த விசாரணைக்கு தயாராகுங்க. உலகத்துல மௌத்தாகிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மௌத்தாகுங்க. தீனுக்காக நேரத்தை காலத்தை ஒதுக்குங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து, நாங்க வந்தோம், பிறந்தோம், திண்டோம், குடிச்சோம், ஊடு கட்டினோம், வாகனம் ஓடினோம், மௌத்தா போனோம். இந்த உம்மத்தில் நாங்களும் அமல் செய்தோம், மற்றவர்களையும் அமல் செய்ய வைத்தோம். நாங்களும் பாவத்தை விட்டோம், மற்றவர்களையும் பாவத்தை விட வைத்தோம். நாங்களும் சொர்க்கம் போனோம், சொர்க்கவாதிகளை உருவாக்கி விட்டு போனோம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். இதான் நபி அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்த சமுதாயம். சகோதரர், இந்த முயற்சி எடுங்க. இன்னைக்கு தொழுகை விஷயம் அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் வந்தாலும், குறிப்பாக நம்மளோட ஊர்களுக்கு கிட்டத்திலையும் கம்பளையில இருந்து ஒரு விசேஷமான ஒரு சூரா கமிட்டி வந்தாங்க. சொன்னாங்க, ஹஸரத் உங்களோட ஊரை பார்க்க ஆசையா இருக்கு. வல்லாஹி பள்ளிக்குள்ள வச்சு சொல்றேன், நான் இல்ல, நான் சவுதியில இருந்த நேரம் சொல்றாங்க, ஹஸரத் உங்களோட ஊர்களை பார்க்க போகிற அரபு நாடுகளை போல இருக்கு. எங்க பார்த்தாலும் தொப்பி பர்தா, எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பள்ளிகள். இடம்புடையிலிருந்து முக்கியமான ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. சம்மந்துறையில ஒரு மஷூரா, அதே போல காத்தாங்குடியில ஒரு மஷூரா, பொத்தியில் ஒரு சஃபர், அப்படியே ஏற்பாடு செஞ்சு அப்படியே போனாங்க. சொன்னாங்க, மறுபடியும் வர ஆசையா இருக்குது. எங்க இலங்கையில எந்த மூலையிலையும் உங்களோட ஊர்களை போல ஒரு ஊர்களை நாங்க காணல. ஆனா எங்களோட ஊரார்களுக்கு அந்த பொறுமதி விளங்குது. எல்லாத்தையும் கண்டுதான் தானே, அதால விரும்பின மாறி இருக்கிறான். சுப கொத்தரையும் காணல, தொழுகை கொத்தரையும் காணல. ரோடெல்லாம் பார்த்தா அந்த மையத்தூடு மாதிரி இருட்டு ரோடு, கதவுகள் திறக்குதும் இல்லை, லைட்டு பத்துதும் இல்லை, தொழுகைக்கு வாரத்துக்கு விருப்பவும் இல்லை. எவ்வளவு பயான் பண்ணினாலும், எவ்வளவு சொன்னாலும், மார்க்கத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க என்றாலும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஒரு சிலர், எண்ணி குறிப்பிட்ட ஒரு சிலர், அவங்கதான் தொழுகைக்கு கூப்பிடணும், அவங்கதான் பள்ளிவாசலுக்கும் வரணும், அவங்கதான் மக்களை பத்தி கவலைப்படணும். அவங்க மௌத்தா போனா அதுக்கு பின்னால ஒருத்தரும் இல்லை. பரக்கத்துகள் அதிகரிக்கணுமா, அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி வேணுமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீனுடைய கவலையை கல்வியில் எடுங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவான் அதை நீங்க கண்ணால காணுவீங்க. யோசிங்க, ஒரு அந்நிய சமூகத்தை கடந்து போகும் போதும் துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை உன்னை வணங்கக்கூடிய மக்களாக மாற்று. ஒரு டெம்பிள விகாரையை காண போகல, யா அல்லாஹ் இது ஒன்ன வணங்குற இடமாக மாற்று. இன்னைக்கு என்னடா குடும்பத்திலேயே தொழுகிறான் இல்லை, அதை பத்தியே ஒரு கவலை. தொழாதவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்க விட முதல் தருத்திரியம், அவனுக்கு இறங்குற முசீபத்து உங்களுக்கு சேர்ந்தடிக்கும். வயது வந்து தொழுகை இல்லாதவர்கள், நோம்பு பிடிக்காம வயசு வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற பொண்டாட்டிமார்,
40 வயசு 45 வயசு 30 வயசு அவருக்கு நோம்பு பிடிக்கலாம், இவன் நோம்பு பிடிச்சிட்டு சாப்பாடு ஆகி கொடுக்கலாம். பச்சை ஹராம். அந்த சாப்பாடே கூடாது. முதலாவது நோம்பு பிடிக்க சக்தி இருந்தும் நோம்பு பிடிக்காதவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்குறவன். நீ கையை தந்து காலை தந்து உடம்புல ஆரோக்கியத்தை தந்து எல்லாத்தையும் தந்தான், அவனுக்கு கொஞ்சம் சுஜூது செய்வது கஷ்டமா இருக்கு. குறிப்பாக வாலிபர்கள், உங்களுக்கு நாங்கள் அன்பாக எச்சரிக்கிறோம். உங்களோட வாலிபம் அல்லாத அந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை நாசமாக்கிறாதீங்க. கியாமத்துடைய நாளையில நீங்க முறையாக வாழ்ந்தா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? அரசுடைய நிழல் அல்லாஹ் வைப்பான். பெண்கள், வாலிப பெண்கள் இன்னைக்கு பேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமாக நாங்க சொல்றோம், உங்களோட அழகுகளை காட்டுறதுக்கு இந்த ஆட்கள் இருக்குது. இந்த சிலவங்க லைக் பிச்சை கேட்கிறது, எங்களுக்கு லைக் கிடைக்குமா? எங்களுக்கு இல்ல லைக் கடுமையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய நாளையில இது எல்லாத்தையும் நீங்க காண்பீங்க. போட்டோக்களை போடுறதும் வீடியோக்களை போடுறதும் ஹராமான இதுகளை போடுறதும் போட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் படுறது, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். இதெல்லாம் நாங்க சொல்ல போக நாங்க கொஞ்சம் ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு வழங்கும். இது சொல்றது கோபத்துல அல்ல, இது இரக்கத்துல கவலையில சொல்றது. முறையாப்பாவை ஒரு குரு தொடர்ந்து நலம் செய்யலாம். அதுக்குள்ள இருக்கிற ஆம்பளையை தேடி அவன் மெசேஜ் போடுறா, அதுக்குள்ள இருக்கிற பொம்பளையை தேடி இவன் மெசேஜ் போடுறான். தொடர்ந்திருக்கிற தஃசீர் இருக்கு, தொடர்ந்திருக்கிற மார்க்க விளக்கத்துக்கு, அதுக்குள்ளேயும் ஹராம். யாரையும் மாத்த இந்த செட்டிங் எல்லாம் நீங்க all delete for everyone கொடுக்கலாம். அல்லாஹ் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் எல்லாம் all serve கொடுப்பான். அது அங்க கட்டுவாராம், மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அம்மாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, டீச்சருக்கு தெரியாம, பிரின்சிபலுக்கு தெரியாம, உஸ்தாதுமாருக்கு தெரியாம செஞ்சதெல்லாம், தௌபா செய்யாமல் செஞ்ச பாவம் எல்லாம் அப்படியே லிஸ்டில் அல்லாஹ் கொடுப்பார். அதுக்கு பின்னால கை செய்தப்பட்டு அல்லாஹ் சொல்றான், கைய கடிச்சு 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 துப்புவானாம். நகத்தை அல்ல, கைய கடிச்சு கடிச்சு வரைக்கும் கடிச்சு துப்பினா எப்படி? பார்க்கிறதும் ஹராம் தான், போன்ல பார்க்கிறதும் ஹராம் தான். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் கம்பிய நெருப்புல காய்ச்சி ஹராத்தில் இன்பம் கண்ட கண்ணுக்கு குத்துவானாம். அப்படி ஹராத்தில இன்பம் கண்ட காதுக்கு அல்லாஹ் ஈயத்தை கரைச்சு ஊத்துவான். எல்லாரும் மனிதர்கள் தான். அத்தாயிபு மினத்தம் கமல்லாதம் தல, தௌபா செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க, தொழுகையில கையிலடுங்க, மார்க்கத்துக்கு நேரத்தை காலத்தை கொடுங்க. அல்லாஹ் முழு பாவத்தை மன்னிச்சு உங்களை உயர்த்துவான். இமாம் புகாரிக்கு உஸ்தாதா இருந்தவர் மண் கொள்ளக்காரனா இருந்தவர். மண் கொள்ளக்காரனா இருந்த புகைல் அல்லாஹ் தௌபா செய்தார். அல்லாஹ் அவரை இமாம் புகாரிக்கு உஸ்தாதா மாத்தினார். தௌபா செஞ்ச அந்தஸ்து வேற சகோதரர்களே, திருந்தின அந்தஸ்து வேற, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கின அந்தஸ்து வேற. அதுல இன்பம் கண்டவர்கள் ஒரு நாளும் மறுபடியும் பாவத்தில் இறங்க மாட்டாங்க. ஆகையால தௌபா செய்யணும். அடுத்தது இந்த முஹர்ரமுடைய மாதம், குறிப்பாக ஆஷுராவுடைய நாள், அதிகமான இமாம்கள் அந்த ஹதீஸ ஹசன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இமாம் இப்னு உயைனா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அமல் செய்து அவர்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள். யாரு? ஆஷுராவுடைய நாள்ல மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி வ இயாலிஹி, ஆஷுராவுடைய நாள்ல குடும்பத்துக்கு செலவழிப்பாங்களோ அந்த வருஷத்துடைய முழு நாளும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை விசாலமாக்கி கொடுக்கிறார். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா கிட்டத்தட்ட 40 ஹஜ்ஜி செஞ்சவர். அவர் சொல்றார், 60 வருஷமாக இந்த ஹதீஸை அமல் செய்து நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அன்றைய நாள் ஆஷுராவுடைய நாள், வெள்ளிக்கிழமை நாள், நல்லா ஞாபகம் வைங்க. உங்களோட குடும்பம், புள்ள கூட்டி, குறிப்பா குடும்பம் தான் வந்திருக்கு. உங்களோட மனைவி, புள்ள, உம்மா, வாப்பா, கூட பிறந்த நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, வசதி இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் ஒரு சதக்கா ஒன்று செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட வார்த்தையில நம்பிக்கை வச்சு நிச்சயமா அல்லாஹ் உங்களை பிச்சைக்காரனாக மாற்ற மாட்டான். அல்லாஹ் கொடுக்கிற கையாகவே வைப்பான். 60 வருஷமாக உலமாக்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள்.
ஆகையால் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் சொல்றோம், மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்களை நாங்க மாற்றுவோம், திருத்துவோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். வாலிபர்கள் குறிப்பாக இன்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தொடர்பாகுங்க. கெட்ட கூட்டாளியை ஒடுங்க. கியாமத் நாள்ல கத்துவானாம், யா லைத்தனி, எனக்கு வந்த நாசமே, லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் கலீலா, இவனோட கூட்டாளித்தனம் வைக்காம இருந்தா நல்லா இருக்குமே. எந்த கூட்டாளி எல்லாம் உண்ட ஈமானுக்கு ஆபத்தோ அந்த கூட்டாளியை திருத்த பாரு, இல்லண்டா அவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் விட்டு தொலைச்சுடு. ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத கூட்டாளிகளோட சேராதீங்க. உண்மையான நட்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை பார்த்தா அல்லாஹ்வுட சிந்தனை உருவாகும், அவன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அதான் உண்மையான நட்பு. எந்த நேரமும் அல்லாஹ் பத்தி பேசுவார், நல்ல விஷயங்களை பேசுவார், அவர் ஈமான் அதிகரிப்பார், தொழுகைக்கு கூப்பிடுவார், அல்லாஹ்வுட பாதையில போக கூப்பிடுவார், நல்ல காரியங்கள் செய்ய கூப்பிடுவார், மார்க்கத்தை ஹயாத்தாக்குறதுக்கு வழிகாட்டுவார். இவர்தான் நல்ல கூட்டாளி. அப்படி இல்லாதவர் எப்படியான ஆளா இருந்தாலும் அவர் நல்ல கூட்டாளி அல்ல. கொஞ்சம் வாழ்க்கையை மாத்துங்க, போற ட்ரெக்க மாத்துங்க. பெண்களே, உங்களுக்கு எல்லாம் அமானிதமாக கணவனை பிள்ளைகளை தந்திருக்கிறான், தயவு செய்து அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்க, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுங்க, குர்ஆன் ஓதி கொடுங்க. மகரிபுடைய நேரம் குர்ஆனை கொடுக்காம நீங்க போனை பார்த்துட்டு இருந்தா, டிவியை பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி மாறும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிலைமைகள் எல்லாம் ரொம்ப மோசம். சாப்பாடு தின்னாட்டியும் கூட பிள்ளைகளுக்கு போனை தான் கொடுக்குறேன்டா. அவன் ஒரு திங்காந்துங்கிறவன் 2 திங்காந்துங்க. அதுலதான் தேவையானதெல்லாம் போகுது. இல்ல சொல்ற, நாங்க கிட்ஸ் யூடியூப் தான் போட்டு கொடுக்குறேன். நீ கிட்ஸ் யூடியூப் போட்டு கொடுப்பாய், மறா கொஞ்ச நாள் அவன் அடல்ட் யூடியூப் பார்ப்பான், அதுக்கு பின்னால் என்னென்ன பார்ப்பான், அதுக்குள்ள போனா பகுதிக்கு போவான், அப்படியே நாசமா போய்த்துருவான். அதுக்கு பிறகு அழுகிற ஒப்பாரி வைக்கிற பிள்ளையை திருத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? மாலையை விட்டு தரவா, காப்ப விட்டு தரவா, 4 மாசம் கூட்டிட்டு போறீங்களா? நீ மாலையை விட்டு மேல் அல்ல, காப்ப விட்டு மேல் அல்ல. முதலாவது மதரசா உம்மாவுடைய மடி. ஒவ்வொரு பெண்களும் விளங்குங்க, பிள்ளைக்கு முன்னால ஒழுக்கமா நடங்க, தொழுகைகளை பேணுங்க, அழகான வார்த்தைகளை பேசுங்க, கணவனோட முறையா நடங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் வளரும். பாப்பா இருப்பார், தொழிலுக்கு போவார், ஜமாத்துக்கு போவார், வெளிநாட்டுக்கு போவார். ஒரு புள்ள முழுக்க வளர்றது தாயை பார்த்துதான். தாய்மார் கொஞ்சம் சிந்தனையில் எடுங்க. முன்னால உள்ளவங்களை பாருங்க, இமாம்களை பாருங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மனைவியை கொஞ்சம் பாருங்க, தேவத்தரை பார்க்க தேவை. இதோட முடிவு இன்ஷா அல்லாஹ். உன்சு காத்தும் அந்த அம்மாவுடைய பெயர். அந்த அம்மாவுடைய மாணவர் இமாம் சஹாவி. ஹஜரத்மார் இருக்கிறாங்க, இமாம் சஹாவி யாருன்னு கேட்டு பாருங்க தனியே. ஹதீஸுடைய ஜரஹ் வ தஅதீல்ல பெரிய தலைவர் அவர். இமாம் சஹாவி ஓதின பொம்பளை கிட்ட மிஸ்ர்ல, எகிப்துல ஆக பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஜாமிஉ அம்ர் இப்னுல் ஆஸ். அந்த பள்ளிவாசல்ல இப்னு ஹஜர் அஸ்கலானி அவருடைய பாடம் அல்ல, மனைவியுடைய புகாரி பாடம் நடக்கும். கிழக்கு மாகாணங்கள் ரஜப் மாசம் வந்தா எல்லாருக்கும் தெரியும், சாய்ந்தமருது, இந்த ஊர், பொத்துவி, அட்டாளச்சனா, அக்கரைப்பத்து, காத்தாங்குடி எல்லா ஊர்லயும் புகாரி ஓடுறாங்களா இல்லையா? ரஜப் வந்த புகாரி தமாம் செய்யறாங்களா இல்லையா? அது உருவாக்கினது அந்த பொம்பளை. ஒவ்வொரு ரஜப்லையும் புகாரி தமாம் செய்வான் ஒரு பொம்பளை. மாப்பிளோட பாடத்தை விட பொம்பளோட பாடத்தில் ஆக்கள் கூட. எப்படி இருக்கு? அதுக்காக ஓப்பனா வச்சு பாடம் நடத்தல, திரைக்கு பின்னால் அதையும் சொல்லணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் பாடம் நடக்குது. திரைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான இமாம்கள் பாடம் படித்தார்கள். இப்னு ஹஜர் சாதாரணவர் அல்ல, மாப்பிளை சாதாரணவர் அல்ல. இமாம் தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் தக்மீலத்து ஃபத்ஹில் முல்ஹிம் கிதாப் ஒன்று முஸ்லிம் ஷரஹ், அது எழுதுறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய மெமரி பவர் அளவுக்கு இந்த காலத்துல ஹார்ட் டிஸ்கே இல்லையா. 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினவர். அவரை விட மனைவி புகாரிக்கு பெரிய ஹிதுமத். சஹாபி கேட்டாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்திச்சு கேட்டாங்க, உங்களோட மனைவி எந்த நேரமும் புகாரிக்கு பணிவிடை செய்யறாவே, உங்களுக்கு டைம் தாராவா? உங்களோட பிள்ளைகளுக்கு டைம் தாராவா? இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நிஅமதி ஜௌஜத்து லி ஜௌஜிஹா,
இந்த மனைவி அவளுடைய கணவனுக்கு சிறந்த மனைவி. வநிஅமத்தில் உம்முலி பனாத்திஹா, இந்த மனைவி அவளுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த தாய். இந்த மனைவி நிஅமத்தில் மஷீஹத்து லி தலாமீதிஹா, அவளுடைய மாணவர்களுக்கு சிறந்த உஸ்தாத். மாணவனையும் கவனிச்சா, கணவனையும் கவனிச்சா, பிள்ளைகளையும் கவனிச்சா, புகாரிக்கும் ஹிதமத் செஞ்சா. இன்றைக்கு 1000 ஆண்டுகள் தாண்டி 700-800 ஆண்டுகள் தாண்டி இன்றும் ரஜப் மாதத்தில் புகாரி ஹத்தம் நடக்குது. அந்த அம்மா ஆரம்பிச்சு வச்சது என்பதாக உலமாக்கள் தொடர்பு காட்டுறாங்க. ஆகையால பெண்களே, நீங்க புகாரிக்கெல்லாம் அங்க விரிவுரை நடத்த தேவையில்லை. இருக்கிற மார்க்கத்தை பின்பற்றி கணவனுக்கு வழிபட்டு உம்மா அப்பாவை விட ஆக முக்கியம் கணவன். உங்களோட பிள்ளைகள் மார்க்கம், தாய் தகப்பன் 2வது, கணவன் முதலாவது. கணவனானுக்கு உம்மா முதலாவது, மனைவி 2வது. இதெல்லாத்தையும் முறைகளை விளங்கி ஒழுக்கங்களை பேணி கட்டுப்பட்டு அல்லாவுக்கு வழிபட்டு சோசியல் மீடியாவுக்கு தூரமாகி என்னென்ன கண்ட பலா எல்லாம் உத்து போட்டு அல்லாவோட நெருக்கமாகுங்க. அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். அல்லாஹ் உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமான 1448ஆம் ஆண்டு ஹிஜ்ரி மாதத்தில், இந்த ஆண்டிலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே, அவனுடைய மாதத்திலே அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த அமர்வை எங்களுடைய இந்த வருடத்தில் முழு மாற்றத்துக்கும் காரணமாக ஒரு சிறப்பான அமர்வாக கபூல் செய்வானாக. நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவானாக. இறுதி முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.